மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திணை நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்மளோட அரங்கத்துக்கு யார் வந்திருக்கா அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய யூத் காங்கிரஸினுடைய சீனியர் வைஸ் பிரசிடென்ட் அவர்கள் தான் வந்திருக்கிறாங்க. அவங்க பேரு அருண் பாஸ்கர் அவர்கள். ஒரே புகைப்படம் கொண்ட ஒரு நபர் 4 பூத்தில் ஓட்டு சேர்க்கிறார். தேர்தல் ஆணையம் என்ன செய்யணும்? 1,250,000 வாக்காளர்கள் அவர் கண்ணு முன்னாடி கூட்டு நிரூபி சொல்லு. எல்லா வாக்கும் பிஜேபிக்கு தான் போயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம எப்படி அடையாளப்படுத்தும்? மோடிக்கு சொம்பு தூக்கி கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையம். ஓட்டு போடு, ஆனால் அது பாஜக மட்டும் தான் போடணும். அப்படி ஓட்டு போடலன்னா உன் வாக்கு திருடப்படும்ன்றான். இந்த ஃபோனில் இருந்துச்சுட்டு இந்த ஃபோனில் வர மெசேஜில் இந்த ஃபோனுக்கு வர மாதிரி பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக 1.5 நிமிஷத்தில் அந்த நம்பர் 7636ஓட அந்த நம்பர் மாறிடுச்சு. மக்களை ஏமாற்றி மக்கள் வாக்குரிமையை திருடி வெற்றி பெற்ற ஆட்சி. கடைசியில் ஒன் நேஷன் உனக்கு எதுக்குடா எலெக்ஷன் கேட்பான். பீகார்லேயும் அவங்களுக்கு வாக்கு வச்சுக்கிற, தமிழ்நாட்டிலையும் அவங்க வாக்கு வச்சுக்கிற. அப்போ தவறா இல்லையா? 28 ஸ்லாபை வச்சு சொரண்ணியே, அப்போ அது திருட்டு இல்லையா? அதுவும் திருட்டு தானே. மோடியை கீழே இறக்கு பிஎம்லேருந்து, மறுபடியும் ஃபேரான எலெக்ஷன் வை. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். சார், இந்த வாக்கு திருட்டு அப்படிங்கிறது ரொம்ப பரபரப்பா பேசப்படுது. வாக்கு திருட்டுனா என்ன சார்? அப்படி வாக்கை திருட்டிட முடியுமா? சரி, வாக்கு திருட்டுன்றத நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? முதல்ல அதை சொல்லுங்க. நீங்க ஒரு வாக்காளர் தானே. இப்போ தலைவர் ராகுல் காந்தி கடந்த ஒரு ஆகஸ்ட் மாசத்துல இருந்து இப்போ வரைக்கும் வாக்கு திருட்டு நடக்குது, அதற்கு தேர்தல் ஆணையம் உறுதுணையா இருக்கு பாஜகவிற்கு, இதெல்லாம் ஒரு வாக்கு திருட்டு கம்பெனின்ற அடிப்படையில செயல்பட்டு இருக்காங்க, மக்கள் வாக்குகளை நீக்குறாங்க, போலி வாக்காளர்களை சேர்க்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த வாக்கு திருட்டு தலைவர் சொல்லிட்டாரு, நீங்களும் பார்த்துருப்பீங்க நியூஸ்ல எல்லாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் பர்சனலா என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, என்னால் வாக்கு செலுத்த முடியல அப்படின்னா அது வாக்கு திருட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ நான் வந்து ஓட்டர் ஐடி கொண்டு போய் கொடுக்குறேன், கொடுக்கும்போது எனக்கு வாக்கு இல்லை அப்படின்னு சொன்னா நான் அதற்கான மேல்முறையீடு செய்வேன் இல்லையா? அப்போ உங்களுக்கு தெரியாமல், உங்களுடைய அனுமதி இல்லாமல், உங்களுக்கு எந்த தகவலும் சொல்லாமல் தேர்தல் அப்போ உங்களோட வாக்காளர் அடையாள அட்டை வந்து எந்த பூத்துல இருக்கோ அந்த பூத்துல உங்க வாக்கு இல்லை அப்படின்னா அது குற்றம் தானே. ஆமா, உங்களுக்கு தெரிவிச்சிருக்கணுமா இல்லையா? உங்க வாக்கை டெலீட் பண்ணணும்னா உங்க நாலேஜே இல்லாம எப்படி உங்க வாக்கை டெலீட் பண்ண முடியும்? அது எப்படி முடியும்? அது எப்படி சாத்தியப்படும்? அததான் வாக்கு திருட்டுன்னு சொல்றாரு. அதுதான் சாத்தியப்படுத்த முடியுமா? அதுதான் தலைவர் ராகுல் காந்தி வந்து அன்று அடுக்கடுக்கா குற்றச்சாட்டு தேர்தல் ஆணையத்தின் மீது வைக்கிறார். அதற்கு நிரூபிக்கிறதுக்கான தரவுகளை நாங்க தமிழ்நாடு காங்கிரஸ்ல இங்க இருந்து அதை நிரூபிச்சு காமிச்சோம் ஒரு 2 நாள் முன்னாடி. ஆமா, 2 நாளைக்கு முன்னாடி நீங்க ஒரு டெமோ ஒன்று காமிச்சிருந்தீங்க. அந்த டெமோல வந்து எப்படி வந்து வேற மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு சேர்க்கலாம் இல்லை நீக்கலாம் அப்படிங்கிற செய்தியும் சொல்லியிருந்தீங்க. அப்படி சாத்தியப்படுத்துறதுங்கிறது எந்த விதத்துல சரி வரும்னு கேட்குறேன். அதாவது அப்படி எப்படி அதை வந்து எந்த முறையில செய்ய முடியும்னு கேட்குறேன். அதாவது ரொம்ப எளிதாக சொல்கிறேன். இதுக்கு வந்து பேக் டேட்டடாக உங்களுக்கு தலைவர் ராகுல் காந்தி முதல் ப்ரெஸ் மீட்லேருந்து ஆரம்பித்தாதான் உங்களுக்கு மக்களுக்கும் புரியும், உங்களுக்கும் புரியும். தலைவர் ராகுல் காந்தி ஆகஸ்ட் மாதம் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிறார். என்ன சொல்ல வர்றாரு அதுலன்னா, அப்போதான் முதல்ல ஒரு பெரிய ஆட்டம் பாம் அணுகுண்ட தேர்தல் ஆணையத்தின் மீது வீசுகிறார். ஹைட்ரஜன் பாம் வீசுறேன்னு சொல்லியிருக்காரு. அது வரும், பின்னர் வரும். அதாவது தலைவர் ராகுல் காந்தி என்ன சொல்றாரு? மகாதேவபுரான்ற சட்டமன்றம் கர்நாடகாவில், அந்த ஒரு சட்டமன்றத்தில் 1,250,000 போலி வாக்காளர்கள் சேர்த்திருக்காங்க, அதன் மூலியமா பாஜக வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அந்த போலி வாக்காளர்களை 5 வகையா பிரிக்கிறாரு. அதை பிரிச்சு தேர்தல் ஆணையிடம் அதுக்கான ஆதாரங்களையும் நிரூபிக்கிறாரு. ஒரே புகைப்படம் கொண்ட ஒரு நபர் 4 பூத்துல ஓட்டு சேர்க்கிறார். ஹவுஸ் 0ல ஒரே வீட்டுல 80 வாக்காளர்கள் இருக்காங்க. அப்படி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது? சரி, தலைவர் ராகுல் காந்தி இவ்வளவு குற்றச்சாட்டை வைக்கிறாருல, மக்கள் பிரதிநிதி தானே ராகுல் காந்தி, எதிர்கட்சி தலைவர் தானே, எதிர்கட்சி தலைவராக கூட நினைச்சுக்கிட்டோம். அப்போ 60% இந்தியர்களுக்கு தலைவர் ராகுல் காந்தி தானே எதிர்கட்சி தலைவர், கரெக்ட் தானே? அப்போ தேர்தல் ஆணையம் என்ன செய்யணும்? 1,250,000 வாக்காளர்கள் அவர் கண்ணு முன்னாடி கூட்டு நிரூபி சொல்லு. அதை விட்டுட்டு அஃபிடவிட் கொடுங்க.
இது சாத்தியப்படுமா? 1,00,000 பேரை வந்து அவர் கண்ணு முன்னாடி கூப்பிட்டு இன்னன்னார் இவங்க அப்படிங்கிற நிறுத்துறதுங்கிறது சாத்தியப்படுமா? அதாவது தேர்தல் ஆணையம் அதோட பொறுப்பு என்ன? தேர்தலை நடத்துவது. தேர்தலை நடத்துவது மட்டும் தான் பொறுப்பா என்ன? அதற்கு அது சம்பந்தமான வாக்காளர்களின் உரிமைகளை பாதுகாப்பது, வாக்காளர்கள் சரிவர இருக்கார்களா, போலியாக சேர்க்கப்படுகிறார்களா என்று சரி பார்ப்பது, தேர்தல் ஆணையம் ஜனநாயகத்தை பாதுகாப்பது, வாக்காளர் ஜனநாயகத்தை பாதுகாப்பது தான் தேர்தல் ஆணையத்தின் வேலை. பாஜகவிற்கு கைக்கூலியாக இருப்பது அவங்க வேலை இல்லை. சரிதானே? நீங்க என்ன கேட்டீங்க? 1,250 பேரையும் எப்படி நேர்ல வந்து காமிப்ப அப்படின்னு கேக்குறீங்க. சரி, தலைவர் ராகுல் காந்தி மட்டுமா அந்த குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையம் மீது வைக்கிறாங்க? தலைவர் ராகுல் காந்தி வழிகாட்டுதலின்படி எண்ணற்ற வாக்காளர்கள் அதே சந்தேகத்தோட குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல, நீங்க பாக்குறீங்கல்ல. இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு அந்த பொறுப்பு இருக்கணும்ல. தலைவர் ராகுல் காந்தி ஒரு குற்றம் வைக்கிறாரு, நான் அதை நிரூபிக்கிற ஒரு பொறுப்பு இருக்கணும்ல. அப்ப மக்கள் நம்புவாங்கல்ல. சரி, தேர்தல் ஆணையம் நிரூபிச்சிட்டாங்க 1,250 பேர். சரி, 1,250 பேரை காமிக்க வேண்டாம், 50,000 பேரை காமி. முதல்ல ஒரு 50,000 பேர் காமி. நீ எப்படி ஒரே புகைப்படம் கொண்ட ஒருத்தனை 4 பூத்துல ஓட்டு போக முடியும்? அது குற்றம் தானே. எதுக்குமே பதில் சொல்லல தலைவர் ராகுல் காந்தி. அதன் பிறகு என்ன பண்றார்? பீகார்ல ஓட்டர் அதிகாரி யாத்ரா அப்படின்றத போறாரு. இப்போ மக்கள் அலை கடல் என வெள்ளம் போல வர்றாரு. எதுக்கு வராங்க? தலைவர் ராகுல் காந்தி தங்களுடைய வாக்குரிமையை மீட்டெடுக்க வந்திருக்காரு அப்படின்றதுக்காக வராங்க. அதுக்கப்புறம் அமித்ஷா வந்து ஒரு ரேலியில சொல்றாரு. என்ன கேட்கிறாரு? சரி, பீகார் மக்களுக்குலாம் தெரிஞ்சிருக்காது அப்படின்னு டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. என்னன்னு? தலைவர் ராகுல் காந்தி பீகாருக்கு எதுக்கு வந்தாரு தெரியுமா? ஓட்டர் அதிகாரி யாத்திரான்னு மொத்தமா கத்துறாங்க. அப்போ அவர் முகம் எப்படி இருந்துச்சு? உச்சக்கட்ட அவமானத்துல இருந்துச்சா? தலைவர் ராகுல் காந்தி மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காரு. இப்போ நீங்க சொல்ற அதே தொகுதியில 1,200 பேர் கிட்டத்தட்ட வந்து போலி வாக்காளர்களா இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லா வாக்கும் பிஜேபிக்கு தான் போயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம எப்படி அடையாளப்படுத்த முடியும்? அது காங்கிரஸ்க்கு வந்திருக்காதா இல்ல வேற கட்சிகளுக்கு போயிருக்காதா அப்படிங்கிற கேள்வியை அவங்க முன்வைக்கிறாங்க. அதாவது 1,250 போலி வாக்காளர்கள் காங்கிரஸுக்கு போயிருந்தா காங்கிரஸ் ஜெயிச்சிருக்குமா இல்லையா? காங்கிரஸுக்கு ஜெயிச்சிருக்குமா இல்லையா? யார் ஜெயிச்சதாங்க? பாஜக தானே ஜெயிச்சாங்க. அப்ப நீங்க எப்படி காங்கிரஸ் வந்திருக்குமான்னு கேக்குறீங்க. இப்ப யார் குற்றச்சாட்டு வைக்கிறது, ஆதாரம் திரட்டி குற்றச்சாட்டு வைக்கிறது யாரு? காங்கிரஸ் கட்சி தானே, ஆளுங்கட்சி தானே. நாங்க எப்படி அங்க ஆளுங்கட்சி நாங்க, ஆனா குற்றச்சாட்டை வந்து நாங்க தானே வைக்க முடியும். இப்போ தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சியான மாநில அரசு கிட்ட இருக்கா, மத்திய அரசு கட்டுப்பாடுல இருக்கா? மத்திய அரசுடைய மேற்பார்வையில் தேர்தல் ஆணையம்ங்கிறது தேர்தல் ஆணையம்ன்றது தன்னாட்சி அமைப்பு, இண்டிவிஜுவல் பாடி, தன்னாட்சி அமைப்பு. இப்போ உங்க வாயில இருந்து வந்துருச்சு என்னன்ட்டு, மத்திய அரசு கட்டுப்பாடுல இருக்குன்னு வந்துருச்சு, மாத்திக்கிட்டீங்க. சரிங்களா? இல்ல இல்ல, தன்னாட்சி அமைப்பு. அப்ப ஆனா மக்களுக்கே தெரியுது இப்ப நல்லாவே அவன் யாரு கைக்குள்ளியா வேலை செய்யறா. அவன் எஜமா யாரு? வாக்கு திருடன் கம்பெனியோட முதலாளி யாரு? பாஜக அரசு. மோடிக்கு சொம்பு தூக்கி கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையம். இதனால அவங்களுக்கு என்ன லாபம் இருந்துற போகுது? அது ஒரு இண்டிவிஜுவல் பாடி இல்ல, இதனால அவங்களுக்கு என்ன லாபம் வந்துற போகுது? சலுகைகள் இருக்கு. என்னென்ன சலுகைகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? ஏன் 2023 எலெக்ஷன் கமிஷனர் ஆக்ட் 2023ல பாஜக அரசு தேர்தல் ஆணையருக்கு உச்சபட்ச சலுகை கொடுத்துருச்சு. உங்களுக்கு எதிரா, அதாவது தேர்தல் ஆணையர்களுக்கு எதிரா, அது வந்து இப்ப இருக்க தேர்தல் ஆணையர்கள் முன்னாள் அப்படின்னு எல்லா தேர்தல் ஆணையர்களுக்கும் எதிராகவும் எந்த ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கைகளும், அதாவது கிரிமினல் ஆக்ஷன், சிவில் ஆக்ஷன், எந்த லீகல் ஆக்ஷனுமே எடுக்க முடியாது. அவங்க பொறுப்புல இருக்கிற வருடங்கள் எல்லாத்துலயுமே அவங்க எடுக்கிற முடிவுகள் நம்ம நாட்டுக்கு கேடு விளைவிப்பதாகவே இருந்தாலும் அவங்களுக்கு எதிராக சட்டம் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாதுன்ட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வரான். இந்த சட்டத்தை பார்க்கும்போது மக்கள் ஒரு கோவம் வரணுமா இல்லையா? அது எப்படிடா அவன் ஊழல் பண்ணிடுவான் பொறுப்புல இருக்கும் போது, ஆனா நீ அவனுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னா நீ அவனை பாதுகாக்கிறதுன்னு அர்த்தம். நீ எதுக்குடா அவனை பாதுகாக்கிற? பாஜக நீ எதுக்கு அவனை பாதுகாக்கிற? அப்போ அவன் உனக்கு வேலை செய்யறான்னு அர்த்தம் அப்படின்றத நிரூபணமாகுது இல்ல. தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டையும் இதையும் இணைச்சு பாருங்க. 2023 எதுக்கு அந்த சட்டத்தை கேட்கிறான்? அப்போ நான் பெரு அளவுல வாக்கு திருட்டுல ஈடுபட போறேன் 24 பாராளுமன்றத்துல ஜெயிக்கிறதுக்கு. அப்போ அவன் என்ன சொல்லுவான்? நான் மாட்டிப்பனே, உன்னையும் காப்பாத்துறவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்போ பாஜக என்ன சொல்றா? நாட்டு மக்களுக்கு இதனால தெரிய வைக்கிறான், ஓட்டு போடு, ஆனா அது பாஜக மட்டும் தான் போடணும். அப்படி ஓட்டு போடலன்னா உன் வாக்கு திருடப்படும்ன்றான். அப்ப என்ன மெசேஜ் சொல்றா? இந்த மொத்த வாக்காளர்களின் உரிமைகளையும் திருடணும் அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் தேர்தல் ஆணையம் பாஜகவோட இணையுது.
இல்ல இதுக்கு முன்னாடி பல குற்றச்சாட்டுகள் எல்லாருமே முன் வச்சாங்க. என்ன அப்படின்னா வந்து அந்த மிஷின்ல ஓட்டு போடுறோம் அப்படின்னா அது வந்து வேற ஒருவருக்கு, நான் ஒரு சிம்பிள் அழுத்துறேன் ஆனா அது வேற ஒருவருக்கு ஓட்டு போகுது அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் இதுக்கு முன்னாடி முன் வச்சிருந்தாங்க. ஆனா இந்த குற்றச்சாட்டு அதை விட ஒரு படி மேல போய் இல்ல வாக்காளர் அடையாளம், அத வாக்காளருடைய அடையாளத்தையே திருட முடியும் அப்படிங்கிறது. இப்போ 2வது பத்திரிகையாளர் சந்திப்புல தலைவர் ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, ஆலன் சட்டமன்றம் 2023 ஆலன் சட்டமன்றத்துல ஒரு 6018 படிவங்கள் டெலிஷனுக்காக ஃபில் பண்ணப்பட்டது. அப்போ அங்க இருக்கிற இப்போ இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் BR பாட்டீல் ஒரு சந்தேகம் ஏற்பட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து செக் பண்ண சொல்றாரு. செக் பண்ணதுல வெறும் 24 படிவங்கள் தான் உண்மையானது. மீதி 5994 படிவங்கள் போலியாக ஃபில் பண்ணப்பட்டது. போலியாக வாக்காளர்களை நீக்குவதற்காக நோக்கத்தில் ஃபில் பண்ணப்பட்டது. அதுவும் எலெக்ஷன் கமிஷன் தானா வந்து கண்டுபிடிக்கல. BR பாட்டீல் கொடுத்த கம்ப்ளைண்டால தான் அவங்க கண்டுபிடிச்சு வேற வழி இல்லாம FIR ஃபைல் பண்றாங்க. சரிங்களா? இப்போ இந்த குற்றம்ன்ற ப்ராசஸ் இருக்குல்ல, ஒரு குற்றம் நடந்து விட்டதுல 5994 படிவங்கள் ஃபில் பண்ணப்பட்டது. எந்த வெப்சைட் மூலமா? தேர்தல் ஆணையத்தின் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட் மூலமா ஃபில் பண்ணப்பட்டது. இப்போ குற்றம் நடந்துச்சுன்னா குற்றம் எப்படி நடந்துச்சு? FIR அவன் ஃபில் பண்ணிக்கிட்டோம், போலீஸ் வந்து யார் பண்றாங்கன்ற புடிச்சுக்கிட்டோம். ஓ வெப்சைட் மூலமா நடந்திருக்குல்ல, இப்போ நீ வெப்சைட்டை வந்து பாதுகாக்கணுமா இல்லையா? எங்களோட வாக்காளர் உரிமைகளையும் அடையாளத்தையும் பாதுகாக்கணும்ல. நீ என்ன பண்ற? ஒன்றும் பண்ணல. அப்போ 2023 ஒரு ஃபேக் லாகின் உருவாக்கப்படுது கோதாபாயின் பேரில் அப்படின்னு சொல்ற தலைவர் ராகுல் காந்தி. அவருக்கு தெரியாமல் சூரியகாந்திற்கு அடையாளத்தை திருடி ஒரு 14 வாக்காளர் படிவங்களை டெலீட் செய்வதற்கு ஃபில் பண்ணப்படுது. அப்போ இந்த குற்றங்கள்லாம் நடக்குது இல்ல, இதெல்லாம் உன் வெப்சைட்ல தான் நடக்குது. கோதாபாய் விஷயத்தை என்ன சொல்றாங்க, அது ஒரு குளறுபடி அப்படின்றாங்க. என்ன குளறுபடின்றாங்க? அது வந்து கோதாபாய் அவர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அது வேற யார் பேர்லயோ வந்துருச்சு. அதாவது எப்படின்னா டெலிட் பண்றதுக்கான அந்த இது வந்து யார் வேணாலும் ஆன்லைன்ல, இது வந்து டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிறதுனால நீங்க ஆன்லைன்ல இந்த ப்ராசஸ் பண்றதுனால ஏற்படுகிற ஒரு குளறுபடி தான் அப்படிங்கிற வச்சுப்போம். உங்க வாக்காளர் என்ன வச்சிருக்கீங்களா? உங்க ஓட்டர் ஐடி வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கீங்க. அதுக்கு உங்க ஃபேமிலியில இருக்க இல்ல உங்களோட ஃபோன் நம்பர் தான் இணைச்சிருப்பீங்க. கரெக்டா இல்லையா? இணைச்சிருப்பீங்க. சரி, இப்போ என்னால உங்க ஓட்டர் ஐடியை இணைச்சிருக்க ஃபோன் நம்பரை உங்களுக்கே தெரியாம இல்ல உங்க ஃபேமிலி நம்பருக்கு OTP வராம மாற்ற முடியுமா? மாற்ற முடியுமா? முடியாது. மாத்தினா குற்றமா? குற்றம் இல்லையா? ஆமா, குற்றம். அது தேர்தல் ஆணையம் வந்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா குற்றமா? குற்றம் இல்லையா? குற்றம். அதுதான் தேர்தல் ஆணையம் கடந்த 10 ஆண்டுகளா பண்ணிட்டு இருக்கு. வாக்கு திருடர்களுக்கு உதவிட்டு இருக்கு. எப்படி பண்ணுது நான் சொல்றேன். இது தேர்தல் ஆணையத்துக்கு தெரியாமலே நடந்தது. எப்படி? அதாவது இந்த ஆபீஸ் நீங்க வச்சிருக்கீங்க, இந்த ஆபீஸை நீங்க தான் கட்டியிருப்பீங்க பில்டிங்க. இந்த ஆபீஸ்க்கு என்ன வழி உள்ள போகணும், என்ன வழி வெளில வரணும்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? உங்களுக்கு தான் தெரியும். அப்போ தேர்தல் ஆணையம் ஒரு வெப்சைட்டை கட்டமைக்குது. அந்த வெப்சைட்ல இன்னார் இந்த ப்ராசஸுக்கு இப்படிலாம் பண்ணா இப்படி வரும் அப்படின்றது தேர்தல் ஆணையம் தெரியாதா? தேர்தல் ஆணையத்துக்கு OTP இல்லாமல் டவுன்லோட் செய்ய முடியும்ன்றது தெரியாம இருக்குமா? அவங்க தானே வெப்சைட்டை டிசைன் பண்றாங்க. தலைவர் ராகுல் காந்தி என்ன சொன்னாரு, ஒரு சாஃப்ட்வேர் ப்ராசஸ் தான் இதெல்லாம் வேகமா ஃபில் பண்ண வைக்குது. அதாவது ஒருத்தர் வந்து 4 மணிக்கு எழுஞ்சிக்கிறார் விடிய காத்தால, 36 செகண்ட்ல 2 அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணதுன்னா அது சாஃப்ட்வேர் ஒத்துழைக்குது. ஒரு சாஃப்ட்வேர்ன்றது எப்படி ஒர்க் ஆகும்? ஒரு விஷயத்தை ஒரு வெப்சைட்ல மேனுவலா செய்ய முடிஞ்சாதான் சாஃப்ட்வேர் அதை துரிதப்படுத்தும், வேகப்படுத்தும். அப்போ எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டுக்கு நாங்க கூட என்ன நினைச்சோம், தலைவர் ராகுல் காந்தி யூத் ஆஃப் தி கண்ட்ரி ஷுட் கம் அண்ட் ட்ரைன்னாரு. முன்ன வாங்க, நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்றாங்க. 18ஆம் தேதியே நாங்க உள்ள போறோம் தேர்தல் ஆணையம் வெப்சைட்டுக்கு. உள்ள போய் பார்த்து எப்படி இந்த வாக்கு திருட்டு வெப்சைட் மூலமா நடக்குதுன்னு பாக்குறோம். நாங்கள் வெப்சைட்ல போய் லாகின் சைன் அப்னு இருக்கு, ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் மாதிரியே இருக்கு. சரிங்களா? இப்போதான் நாங்கள் பார்க்குறோம், ஓ ப்ரொஃபைல்லாம் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. அது வரைக்கும் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. உங்களுக்கு தெரியாதுல்ல. 99 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க இந்தியாவில் ஜனவரி 2025 படி. 99 கோடி வாக்காளர்களுக்கும் தேர்தல் ஆணையம் வந்து நீ வாக்காளர் வச்சு ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ண முடியும்டான்னு சொல்லி கொடுத்துருக்கா? இல்லை, சொல்லி கொடுக்கல. அப்புறம் எதுக்கு நீ லாகின் சைன் அப் வைக்கிற? வாக்கு திருடர்களுக்கு உதவுவதற்கா? கரெக்ட் தானே? அப்படித்தானே பண்ற? முன்னதாகவே கட்டமைக்கப்பட்டுங்கிறீங்க. ஆமா. இப்போ 2015 தான் முதல்லையா இந்தியாவில் ஆன்லைன் படிவங்களை ஃபில் பண்ணி ஆன்லைன்லேயே சப்மிட் பண்ண முடியுன்றத ப்ராசஸே வந்துச்சு. 2015 யார் ஆட்சியில் இருந்தா? காங்கிரஸா? பிஜேபி? பாஜக தானே ஆட்சியில் இருந்துச்சு. இப்போ பாஜக 2014 ஆட்சி வரும்போது ராமர் கோயில் சொல்லி வந்துட்டா. இப்போ இதுக்கு மேல ராமர் கோயில் சொன்னா செருப்படி தான் விழும். அப்போ நம்ம தொலைநோக்கு பார்வையில நிரந்தரமா நம்ம ஆட்சியில் இருக்கிறோம், என்ன பண்ணுன்ற ஒரு திட்டம் வகுக்கிறான். இப்போ 2015 நேஷனல் ஓட்டர் சர்வீசஸ் போர்ட்டல்ன்ற மூலியமா
இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து ஆன்லைனில் படிவங்களை ஃபில் பண்ணலான்னு முடியுது. அப்போ டிஜிட்டல் இந்தியாவை மாற்றுறது மட்டும் அது நோக்கம் இல்லை, வாக்கு திருட்டுன்ற தொலைநோக்க பார்வை கொள்கையை கான்ஸ்பிரசியை முடிச்சு தான் அந்த வெப்சைட்டை லான்ச் பண்ணுறான். அப்போ இதுக்கான முன்னோட்டம் வந்து 2015 அவங்கள்ட்ட ஒரு திட்டம் இருந்தது. ஆமாம், லைக் பாஜக எப்பவுமே ஒரு தொலைநோக்கு பார்வையில் தானே பண்ணுவாங்க. இப்போ ரத யாத்திரை இதெல்லாம் பண்ணது எதுக்கு? 2014 தானே அவங்களால ஆட்சியை பிடிக்க முடியுது. ரத யாத்திரை ஆரம்பிச்சது எப்போ அவங்க 90s கிட்டத்தட்ட வந்து அவங்க அதை கட்டமைச்சிட்டாங்க, தொடங்கிட்டாங்க. ஆனால் ஆட்சி பிடிக்க முடியல. ஆனால் அதை பேசி ராமர் கோயில் கட்டணும், அயோத்தியா, இந்துக்கள் எல்லாம் ஒன்று சேருங்கள் அப்படின்னு மத வெறியை உண்டாக்கி எத்தனை மத கலவரங்கள், எத்தனை மத ரீதியான குண்டு வெடிப்புகள் இதெல்லாம் அரங்கேற்றி 2014 ஆட்சி பிடிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே மதத்தை வச்சு பண்ண முடியாது. மக்கள் முட்டாள் இல்லை, ஒரு வாட்டி தான் மக்களை முட்டாளாக்க முடியும். அப்போது நம்ம என்ன பண்ணணும்? வருங்காலத்தில் வாக்கு திருட்டு அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு தேர்தல் ஆணையத்தை கைகூலியாக வச்சுக்கிறாங்க. இதில் இருக்கிறதுலே ஒரு சிரிப்பான விஷயம், நான் எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஓபி ராவத், முன்னாள் தேர்தல் ஆணையர், தலைமை தேர்தல் ஆணையர், அவர் இப்போ இந்த தலைவர் வந்து ராகுல் காந்தி வந்து இந்த குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்கா இந்த ஓடிபிகள் எல்லாம் போகுது அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு? இப்போ கோதாபாய் இருக்காங்க வச்சுக்கோங்க, கோதாபாயிற்கு தெரியாமல் எப்படி அவர் நம்பர்ல இருந்து ஓடிபி வருதுன்னு சொல்லும் போது ஃபோன் குளோனிங் ஏற்பட்டிருப்பாங்க, ஃபோனையே க்ளோன் பண்ணுவாங்க. என் ஃபோன் இங்கே இருக்கு, இந்த ஃபோன் இங்கே இருக்கு, இந்த ஃபோனை இந்த ஃபோனில் இருந்துச்சுட்டு இந்த ஃபோனில் வர மெசேஜில் இந்த ஃபோனுக்கு வர மாதிரி பண்ணுவாங்க. ஏன்னா ஜேம்ஸ் பாண்ட் படம், மிஷன் இம்பாசிபிள் படம் ரேஞ்சுக்கு அவர் வந்து ஒரு கதை சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்குற அளவுக்கு மக்கள் முட்டாளா? ஒரு தேர்தல் ஆணையர் 2018 அவர் இருக்கும் போது தான் இப்போ இருக்கிற ஒருங்கிணைந்த தேர்தல் வெப்சைட்டை உருவாகுது, லான்ச் பண்ணுறாங்க. அப்போது அவருக்கு தெரியாத ஓடிபி இல்லாமல் யாரோட ஓட்டர் ஐடியோட ஃபோன் நம்பரை யார் வேணால் மாற்றலாம் அப்படின்றது அவர் தெரியாதா? இல்லை, அவர் என்ன சொல்கிறாரு, ஹியூமன் எரர்ஸை கூட இவங்க வந்து திட்டமிட்டே வந்து ஒரு நாம் ஹியூமன் எரர்ஸை பற்றி பேசவே இல்லை. இங்கே தலைவர் ராகுல் காந்தி டிஜிட்டல் எரரை பேசுகிறாரு. ஆன்லைன் ஃபார்ம் ஃபில்லிங் ப்ராசஸ் இது வந்து இதில் தான் தவறுதல் ஏற்பட்டிருக்கு. சரி, இப்போ ப்ராசஸ்க்கு வரும். உள்ளே போய் சைன்அப் பண்ண போகிறோம். சைன்அப் பண்ணும் போது என்ன பண்ணியிருக்கலாம்? உங்கள் ஓட்டர் ஐடி, நான் ஒரு வாக்காளர், இப்போ எல்லாருமே வாக்காளர் தானே சைன்அப் பண்ண முடியும். 18 வயசுல கீழே இருக்க சின்ன பசங்க பண்ண முடியாது. அப்போது நான் வாக்காளராக சைன்அப் பண்ணும் போது சைன்அப்லேயே என் ஓட்டர் ஐடி நம்பரை வச்சு தான் சைன்அப் பண்ண சொல்ல வேண்டியதானே? அதான அடையாளம். ஒருத்தன் அடையாளம் என்னது? அவன் வாக்காளர் தானே. இவன் என்ன வைக்கிறான் தெரியுமா? சைன்அப்குள்ளே போகணுன்னா வெறும் பேரு ஃபோன் நம்பர் வச்சா சைன்அப் பண்ண முடியுது. எப்படி? வெறும் பேரும் வெறும் ஃபோன் நம்பரும் மட்டுமே இருந்தால் சைன்அப் ஆயிடலாம். அது என்ன கர்மம் சைன்அப்? இப்போ வேறு நாட்டில் இருந்தும் கூட நான் உலக நாடுகள் எங்க இருந்து வேணா சைன் அப் பண்ணலாம் ஒருத்தன். அதுதான் தலைவர் என்ன சொல்றாரு? சென்ட்ரலைஸ்டு கிரிமினல் ஆபரேஷன் இதை செய்கிறது. அப்ப பாஜக என்ன பண்றான்? ஒரு பூத் எடுக்கிறான், இல்ல இந்த 200 பேரை டெலீட் பண்ணுன்றான். அவன் அந்த டாஸ்கை அமெரிக்கால இருக்கவன் கூட கொடுக்கலாமே, ஒரு ஏஜென்சியா எடுத்து கொடுக்கலாமே. கொடுக்கலாம்ல. அதை விடுங்க. ஃபார்ம் 6 அடிஷன், நீ போலி வாக்காளரை ஆட் செய்ய ABCDH அப்பா பேரு, இதான் பேர்கள், எப்படி வேணா ஆட் பண்ணிக்கோ இந்த பூத்துலன்றான். அவன் அர்ஜென்டினாலயோ பிரேசில்லயோ பிரான்ஸ்லயோ இருந்து அவன் ஆட் செய்யலாமே. சரிதானே? இப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? ஒரு வாக்காளர் அடையாளத்தை வைத்தவர்கள் தான் ஒரு லாகினை கிரியேட் பண்ண முடியும். அதான பேசிக் ரூலா இருந்திருக்கணும். இப்ப நீ என்ன பண்ணிருக்க? ஒரு வெப்சைட்டையே வாக்காளர் ஓட்டு திருடர்கள், வாக்கு திருடர்கள் வந்து ஒரு கூடாரமா கட்டியமைக்கிறதுக்கு வச்சிருக்க. சரி, இப்போ அடுத்து நாங்க வந்து அது ஒரு ஓப்பன் சோர்ஸாவே இருக்கு, யார் வேணாலும் எப்போ வேணாலும் எங்க இருந்து வேணாலும் லாகின் பண்ணலாம். இப்போ அடுத்து உள்ள போய் லாகின்லாம் கிரியேட் பண்ணிட்டு உள்ள போறோம். நாங்க ஆனந்த் பாபு என்ற எங்க நண்பர் இருக்கார், சென்னையில மாவட்ட தலைவர் காங்கிரஸ்ல. அவரோட பர்மிஷனோட உங்கள் வாக்காளர் அடையாளம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்கள் ஃபோன் நம்பர் மாற்ற முடியாது எப்படின்னு பார்ப்போம். எங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு, எப்படி மாற்ற முடியுதுன்னு பார்ப்போன்ட்டு உள்ளே போய் பார்க்குறோம். அதில் அவர் ஃபோன் நம்பரை வந்து என்னவா இருக்கு ஆல்ரெடின்னு சர்ச் பண்ணுறோம். டவுன்லோட் எப்பிக்கில் போய் அந்த ஓட்டர் ஐடியை கொடுத்தோன்னா அப்போ எந்த நம்பர் இருக்குன்னு காமிக்கும். அந்த ஓட்டர் ஐடியை டவுன்லோட் பண்ணுறதுக்கு உள்ளே போனோம். அவரோட அண்ணன் நம்பர் 4729 முடிகிற நம்பர், அதுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். இப்போ உங்க ஓட்டர் ஐடி நம்பர் இருக்கா, டவுன்லோட் எப்பிக்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டவுன்லோட் எப்பிக் கொடுக்கும் போது உங்களது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிதாக சொல்கிறேன், போய் உங்கள் ஓட்டர் ஐடி நம்பரை சர்ச் கொடுத்தீங்கன்னா அந்த சர்ச் வரும்போது இப்படி வரும். ஓகே, சரிங்களா? சர்ச்னு கொடுத்தீங்கன்னா அது கீழே உங்கள் பேர், உங்கள் ஓட்டர் ஐடி டீட்டெயில்ஸு, நீங்கள் எந்த மொபைல் நம்பரோட அட்டாச் பண்ணியிருக்கீங்க உங்கள் ஓட்டர் ஐடின்ற டீட்டெயில்ஸ் வந்துடும். சரிங்களா? அதில் 4729 அந்த ஆனந்த் பாபுக்கு அட்டாச் ஆயிருக்கு ஆல்ரெடி. சரிங்களா? இப்போது நாங்கள் என்ன பண்ணுறோம்? சரி, அட்டாச் ஆச்சுன்னு பார்த்துட்டோம்.
வெளில வரும். ஃபார்ம் 8க்குள்ள போகணும். ஃபார்ம் 8க்குள்ள போகும்போது அதுல தான் வந்து வாக்காளர் அட்டை வச்சிருக்கவங்கலாம் அவங்களோட கரெக்ஷன் பண்ணலாம். வயசு, ஃபோன் நம்பர், ஃபோட்டோ, அதெல்லாம் அட்ரஸ்லாம் எல்லாமே பண்ணலாம். அதில் போயிட்டு நாங்கள் மொபைல் நம்பரை கொடுக்குறோம். என்னோட மொபைல் நம்பர் கொடுக்குறோம். 7636 முடிகிற மொபைல் நம்பரை கொடுக்குறோம். சரிங்களா? கொடுத்த உடனே நம்ம கடைசியில் கீழே வரும், ஃபில் பண்ணிட்டு கடைசியில் சென்ட் ஓடிபின்னு இருக்கு. நாங்களும் ஓடிபி கொடுக்குறோம். நான் என்ன நினைப்பேன், ஆனந்த் பாபுவோட அண்ணன் நம்பருக்கு தான் ஓடிபி போகணும்னு நினைப்பேன். அதான முறை? முன்னதாக இருந்த நம்பருக்கு தான் போகணும். அதானே போகணும். ஃபோன் பண்ணி கேட்குறோம் ஓடிபி வந்திருக்கான்ட்டு. பார்த்தா அவங்களுக்கு ஓடிபி போல, எனக்கு ஓடிபி வருது. யாரு மாத்தணும்னு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு ஓடிபி வருது. இது என்னடா இது கேவலமான சிஸ்டம்னு சொல்லிட்டு நாங்களும் ஓடிபி கொடுக்குறோம். சரி, அடுத்த கட்டத்துக்கு முன்னாடி ஓடிபி கேட்கும், ஃபைனல் ஸ்டெப்ல ஏதாவது கேட்கும்னு நினைச்சு ப்ரிவியூ அண்ட் சப்மிட் கொடுக்குறோம். பார்த்தா ப்ரிவியூவில் வந்து அக்னாலஜ்மெண்ட் ஃபார்ம் காமிக்குது. சப்மிட் கொடுத்தோம், சப்மிட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். நம்ம மறுபடியும் கேட்குறோம், உனக்கு ஏதாவது சப்மிட் இன்டிமேஷன் வந்திருக்குங்களாண்ணா அப்படின்னு கேட்குறோம். சரிங்களா? எனக்கு எந்த மெசேஜும் வரலப்பா அப்படின்றாங்க. சரி, ஓகே. மறுபடியும் அதே டவுன்லோட் எப்பிக் போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் போய் சர்ச் பண்ணோம்ல, அதே இதில் போகிறோம். மாறி இருக்கா இல்லை சேஞ்ச் ஆயிருக்கா ஆமாம் இல்லையா? ஏன்னா அது ஒரு இது இருக்குல்ல. நாங்கள் கூட என்ன நினைக்கிறோம், சரி ஏதாச்சும் பூத் லெவல் ஆஃபீஸர் வச்சு வெரிஃபை பண்ணிட்டு அப்புறம் மாற்றுவாங்க, அதனால மெசேஜ் வந்திருக்காதுன்னு நினைக்கிறோம். உள்ளே போய் பார்க்குறோம், சர்ச் மறுபடியும் கொடுக்குறோம். அதிர்ச்சி. என்னோட நம்பரான 7636 நம்பருக்கு அதே ஓட்டர் ஐடி. எந்த நம்பரை மாற்றணும்னு கொடுத்தீங்களோ அந்த நம்பர் ஆட்டோமேட்டிக்காக 1.5 நிமிஷத்தில் அந்த நம்பர் 7636ஓட அந்த நம்பர் மாறிடுச்சு. இதுதான் வாக்காளர் அடையாள திருட்டு. வித்தவுட் எனி கன்ஃபர்மேஷன், வித்தவுட் எனி இன்டிமேஷன். அவருக்கு ஒரு தகவல் இல்லாமல் உங்கள் வாக்காளர் அடையாள அட்டையின் உள்ள நம்பர் இந்த நம்பருக்கு மாறி விட்டது. அவங்க பழைய நம்பருக்கு ஒரு மெசேஜ் கூட இன்னைக்கு வரைக்கும் வரல, இன்றைய தேதி வரல. இப்போ ஒருத்தரோட வாக்காளர் அடையாளத்தை திருட்டலண்ணா, இப்போ நீங்க வந்து நம்பரை மாத்தினீங்க, ஒரு கால் அட்ரஸை மாத்துறதுன்னா அதுக்கு மேபி ஏதாவது கன்ஃபர்மேஷன் நான் சொல்றேன்ல. இப்போ அதாவது என்னன்னா, வாக்கு திருட்டுக்கு அட்ரஸ் மாத்தலாம் தேவையில்ல. ஃபோன் நம்பர் மாத்தினாலே உங்க வாக்காளர் அடையாளத்தை நான் திருட்டேன்னு அர்த்தம். இப்போ உங்க வாக்காளர் அடையாளத்தை திருடணும் இல்லை, அந்த ஃபோன் நம்பர் வச்சு ஓடிபி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வாக்காளர் அடையாள அட்டையை நான் டவுன்லோட் பண்ற ஆன்லைன்ல. இப்போ தவறா இல்லையா? உங்களோட நாலேஜ் இல்லாம உங்க வாக்காளர் அடையாளத்தை திருடி உங்க வாக்காளர் அடையாள அட்டையை நான் டவுன்லோட் பண்ணா தவறா இல்லையா? தவறுதான். அப்போ தனிநபர் சுதந்திரம் பாதிக்கப்படுதா இல்லையா? பாதிக்கப்படுதா? டிஜிட்டலா என்னால வந்து உங்களை அக்சஸ் பண்ணிக்க முடியும், உங்களோட டீடைல்ஸ் என்னால எடுத்துற முடியும். அக்சஸ் மட்டும் இல்லாம உங்கள்கிட்ட ஓட்டர் ஐடி திருடிட்டேன், அதை எடுத்துட்டு போயிட்டு நான் வேற ப்ரூஃப் எங்கேயா கொடுத்து நான் ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டியில பண்ண முடியுமா? பண்ண முடியாதா? வெறும் வாக்கு திருட்டோட விட்டுருங்க, மற்ற விஷயங்களும் பண்ணலாம பண்ண முடியாதா? தலைவர் ராகுல் காந்தி என்ன கேட்கிறார் தேர்தல் ஆணையரிடம்? மெஷின் ரீடபிள் டேட்டா கொடுங்க, இது ரொம்ப டைம் ஆகுது. ஓட்டர் ஐடி வந்து அவங்க போட்டோவோட மிஷின் ரீடபிளா எக்ஸல்ல கொடுங்கன்னு கேட்கறாரு. அதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது? தனிநபர் சுதந்திரம். அதை சொல்ற தனிநபர் சுதந்திரம்ன்றது என்னது? அப்போ நீங்க சொல்ற பெண்கள் பிரைவசி சேர்த்து தான் சொல்றோம். அப்போ அவங்க ஓட்டர் ஐடியை கொடுத்தா போட்டோவோட கொடுத்தோம்னா அவங்களோட சுதந்திரம் பாதிக்குது, பிரைவசி பாதிக்குது. அப்போ அது பாதிப்புனா இப்போ உங்களோட ஓட்டர் ஐடியில இருக்க ஃபோன் நம்பரை மாத்தி என் ஃபோன் நம்பருக்காக கொண்டு வந்து உங்களுக்கே தெரியாம உங்க ஓட்டர் ஐடியை ஓடிபி போட்டு உங்க ஓட்டர் ஐடி அந்த போட்டோ வருமா இல்லையா? வருமா இல்லையா? வரும். அப்போ அது தனி சுதந்திரம், தனி மனித சுதந்திரம் பறிப்பு இல்லையா? பெண்கள் பாதுகாப்பு பறி போகுதா இல்லையா? பறி போகுது இல்ல? அப்ப குற்றத்துல யார் ஈடுபட்டிருக்கா? யாரு? தேர்தல் ஆணையம் ஈடுபட்டிருக்கு. தேர்தல் ஆணையம் வாக்கு திருடர்களுக்கு ஒரு வெப்சைட்டே உருவாக்கி எவ்வளவு வேணா வாடா உள்ள திருடிட்டு போடா, மாட்டிக்கும் போது நான் பூட்டு போட்டுக்கிறேன், மாட்டிக்காத வரைக்கும் நீ எவ்வளவு வேணா திருடிக்கோன்றான். அதனாலதான் 2024 பாராளுமன்ற தேர்தல்ல மோடி ஜெயிக்கணுன்றதுக்காக 2023 எலெக்ஷன் கமிஷன் ஆக்ட்ன்ற மூலமா அவனுக்கு ஒரு சலுகையை கொடுத்து, டே நான் உன்னை காப்பாத்திக்கிறேன், நான் ஃபர்ஸ்ட் இப்ப பெரிய லெவல்ல திருட போறேன், அதுக்காக நான் உன்னை காப்பாத்த சட்டம் ஏற்றுறேன், நீ கண்டுக்காதன்றான். அவன் திருடுறான், ஆட்சியை பிடிக்கிறான். தலைவர் ராகுல் காந்தி அதான் சொல்றாரு, மோடி இப்போ வெற்றி பெற்றிருக்க ஆட்சி மக்களை ஏமாற்றி மக்கள் வாக்குரிமையை திருடி வெற்றி பெற்ற ஆட்சி. இல்லை இப்போ இவங்க இப்போ நீங்கள் சொல்கிற அடிப்படையில் முகாந்திரத்தில் பார்த்தா இவங்க இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரதுக்கு பின்னாடியும் இப்படியான கால்குலேஷன்ஸ் இருக்கும். அதாவது ஆர்எஸ்எஸ் நம்ம எல்லாருமே பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னா, பேசாத ஒரு விஷயம், ஆர்எஸ்எஸ் பாஜகவோட அடிப்படை கொள்கை கொண்ட கட்சி இல்லை, அது ஆர்எஸ்எஸ் கொள்கையை பின்பற்ற கொச்சி. சரிங்களா? ஆர்எஸ்எஸ்க்கு எந்த காலத்திலையும் தேர்தல் மீது நம்பிக்கையே இல்லை. இந்தியாவை ஆங்கிலேயர்கள் மாதிரி ஆர்எஸ்எஸ் கைப்பற்றணுன்ற ஒரு திட்டத்தோட தான் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் செயல்பட்டு வராங்க. தேர்தல் இருந்தா தேர்தலில் மக்கள் கேள்வி கேட்பாங்க, ஆட்சியாளர்களை மாற்றுவாங்கன்ற அச்சம் இருக்குல்ல. இப்போ ஒரு வாட்டி தலைவர் ராகுல் காந்தி வெற்றி பெற்று, காங்கிரஸ் வெற்றி பெற்று தலைவர் ராகுல் காந்தி பிரதமரானா மொத்த பாஜகவும் ஊழலும் வெளில வந்துருமா இல்லையா?
அம்பலமாயிடுமா இல்லையா? எல்லாரும் கூண்டோட உள்ள போயிடுவாங்களா இல்லையா? அந்த பயம் அவனுக்கு இருக்காதா இல்லையா? அப்போ 1 நேஷன் 1 எலெக்ஷன் வைக்கிறான். அப்போ இப்ப தலைவர் ராகுல் காந்தி இப்ப கொண்டு வந்ததால இது வெளில வந்துருச்சு. கொண்டு வந்தலன்னா அவன் அதை நோக்கி தானே பயணிச்சிருப்பான். இப்போ 1 நேஷன் 1 எலெக்ஷன் பத்திலாம் பேசுறதே இல்லை, வாயை மூடிட்டு இருக்கான். ஏன்னா இந்த வாக்கு திருட்டு அதை விட மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்திருக்க அவனுக்கு. சரியா? அப்போ 1 நேஷன் 1 எலெக்ஷனை கொண்டு வரும்போது அப்படியே அந்த ப்ராசஸ் மட்டும் வெற்றி அடைஞ்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, கடைசியில 1 நேஷன் உனக்கு எதுக்குடா எலெக்ஷன் கேட்பான். சரிங்களா? அதனாலதான் தலைவர் ராகுல் காந்தி விழித்து கொண்டு மக்களை காப்பாற்ற வேண்டும், ஜனநாயகத்தை மீட்க வேண்டும், மக்களின் வாக்குரிமை ஜனநாயகத்தை மீட்க வேண்டும்னு அவர் போராடிட்டு இருக்காரு களத்துல. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் வெற்றி தோல்வின்றது எந்த காலத்திலயும் முக்கியம் இல்லை. சுதந்திர போராட்டம் ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் மக்களுக்காக, மக்களின் நலனுக்காக மட்டுமே தான் போராடிட்டு இருக்கு. இப்போ 2வது, உங்க வாக்காளர் அடையாளத்தை நான் திருடிட்டேன். தலைவர் என்ன சொல்றாரு? சூரியகாந்த்ஸ் ஐடென்டிட்டி ஹஸ் பீன் stolen and is used to delete 14 voters in just 12 minutes அப்படின்ட்டு. ரைட்டா? 12 நிமிடங்களில் 14 ஃபார்ம் ஃபில் பண்ணாங்க. இப்போ இந்த வாக்காளர் சூரியகாந்த் ஐடென்டிட்டி ஸ்டோலன்றதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துட்டோமா இல்லையா? நிரூபிச்சாச்சா இல்லையா? கண்ணு முன்னாடி நிரூபிச்சாச்சா இல்லையா? அப்போ குற்றம் நடந்தப்பட்டது. இப்போ தலைவர் கோதாபாய்க்கு ஃபேக் லாகின் உருவாக்கப்பட்டதுன்றார். இப்போ ஃபேக் லாகின்னா என்னன்னு சொல்றேன். இந்த ஃபேக் லாகின்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன்ல, பேரு மொபைல் நம்பர் வச்சுட்டு உள்ள போயிடுறோம். ஃபார்ம் 7 படிவம் டெலிஷன் படிவம், ஃபார்ம் 6 படிவம் அடிஷன் படிவம். ஃபார்ம் 6 படிவம் ஃபில் பண்ணுறதுக்கு உங்கள் ஓட்டர் ஐடி இருக்குல்ல, உங்கள் ஓட்டர் ஐடியை உங்கள் ப்ரொஃபைலோட இணைக்கணும்னு அவசியம் இல்லை. யார் வேணால் வந்து யாரை வேணால் எங்கே வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன் சென்னையில். நம்ம சென்னையில் உட்காந்துக்கிட்டு மகாராஷ்டிராவில் 10 வாக்காளர்களை சேர்க்க முடியும். அதுக்கான ஃபார்மை ஃபில் பண்ண முடியும். இங்கேருந்து ஒரு கேள்வி கேட்க மாட்டான், ஃபார்ம் அங்கே போயிடும். அப்போ அவங்க அப்ரூவ் பண்ணுவான். அப்படிதான் தேர்தல் ஆணையம் அப்ரூவல் பண்ற இடம் யார்கிட்ட இருக்கு? கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு? தேர்தல் ஆணையம் இருக்கு. சரிங்களா? அவங்க பிஎல்ஓ இஆர்ஓ வச்சு கண்ட்ரோல் பண்ண போறான். பூத் லெவல் ஆஃபீஸர், எலக்ட்ரல் ரெஜிஸ்டர் ஆஃபீஸர், பூத் லெவல் ஆஃபீஸர் கிரவுண்ட்ல போய் வெரிஃபை பண்ணணும், எலக்ட்ரல் ரெஜிஸ்டர் ஆஃபீஸர் அதை அப்ரூவ் பண்ணணும். இதுதான் ப்ராசஸ். ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி முடிச்ச உடனே தேர்தல் ஆணையமே வாக்குத்திறலுக்கு ஒரு வெப்சைட்டையே உருவாக்கி கொடுத்துருக்கா. இப்போ சாதாரண பூத் லெவல் ஆஃபீஸர், எலக்ட்ரல் ரெஜிஸ்டர் ஆஃபீஸர் ஒரு கைக்கூலியா பாஜக போக மாட்டாங்களா? அதுக்காக மொத்த பிஎல்ஓயும் அதே மாதிரி இருப்பாங்க. மொத்த பிஎல்ஓ சொல்லல, ஆலந்து சட்டமன்றத்துல அந்த குற்றத்தை கண்டுபிடிச்சதே ஒரு பிஎல்ஓ தான். பூத் லெவல் ஆஃபீஸர் அவரோட உறவினரோட வாக்கு திருடப்படுற மாதிரி இருக்கே, உங்க வாக்கு டெலிஷன் ஃபார்ம் அவங்க கிட்டே வந்திருக்கே, நீங்க பண்ணீங்களான்னு கேட்கும்போது இல்லைன்னு சொல்லி அதை எத்தனை போய் பிஆர் பாட்டில் கொடுத்துதான் இது நடந்திருக்கு. நான் ஒட்டு மொத்தமாக 12 லட்சம் பூத் லெவல் ஆஃபீஸரையும் குறை சொல்லல, எல்லாத்துலேயும் ஊழல்வாதிகள் இருப்பாங்கன்னு தான் சொல்றோம். ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பாஜகவிற்கு உதவக்கூடிய ஊழல்வாதிகளை வைத்துக்கொண்டு செய்கிறார்கள். சில நேரங்களில் பூத் லெவல் ஆஃபீஸர், எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் பர்மிஷனே இல்லாம டைரக்டா தேர்தல் ஆணையமே இது பண்ணக்கூடிய அதிகாரங்கள்லாம் இருக்கு. வித்தவுட் எனி இன்டிமேஷன், வித்தவுட் எனி வெரிஃபிகேஷன். எரர், அதாவது தவிர்க்க, அதாவது இது வந்து எரரு, பணியில இருக்க எரரு, அதனால டெலிட் பண்ணிடுவோம் போயிடலாம். இப்போ நம்ம சொல்கிறோம் ஃபார்ம் 7 டெலிஷனுக்கு வாங்க. இந்த ஃபார்ம் 7 டெலிஷனுக்கு கிளிக் பண்ணும்போது உங்களோட வாக்காளர் அடையாள அட்டையை இந்த ப்ரொஃபைலோட இணைச்சில்லைன்னா உங்களால் அதை உள்ளே போக முடியாது. அதுக்கு தான் ஃபேக் லாகின் ஒன்று உருவாகுது. அதுக்கு தான் ஃபேக் லாகின் உருவாகுது. சரிங்களா? இப்போ அந்த ஃபேக் லாகின் உருவாக்க போகிறோம். இப்போ ஆல்ரெடி உங்கள் வாக்காளர் அடையாளத்தை திருட்டேன்னா எதுக்கு திருடுறேன்னு கேட்டுக்கோங்க. ப்ரொஃபைலில் போயிட்டு உங்கள் ஓட்டர் ஐடி கொடுப்பேன்ல. இப்போ நான் வந்து எந்த சட்டமன்றம்? நீங்கள் திருவாரூர் சட்டமன்றத்தில் ஒரு 50 வாக்காளர்களையும் நான் நீக்கணும். சரிங்களா? அப்போ திருவாரூர் சட்டமன்றத்தை சேர்ந்த ஒரு வாக்காளரை கொண்டு தான் அந்த படிவத்தை என்னால் ஃபில் பண்ண முடியும். அப்போ நான் மகாராஷ்டிராவில் உட்காந்துட்டு திருவாரூர் சட்டமன்றத்தில் போயிட்டு ஒரு ஆளை பிடிக்க முடியாது. ஓட்டர் ஐடி இருந்து வாக்காளர் அடையாளம் திருட்டு என் ஃபோன் நம்பர் கண்ட்ரோலை கொண்டு வந்துட்டா இப்போ ப்ரொஃபைலில் உங்கள் ஓட்டர் ஐடி போடும்போது ஓடிபி யாருக்கு வரும்? உங்களுக்கு தான். ஃபேக் லாகின் கிரியேட் ஆயிடுச்சு, ஃபார்ம் 7க்குள்ளே போயிடுச்சு. இப்போ ஃபார்ம் 7 அதை விட மிக கொடுமையான திருட்டு. இப்போ நான் டெலிஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறோம். இப்போ இறந்தவர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களை டெலிட் பண்ணணும்னா அவங்களுக்கு ஓடிபி வரலன்னா பரவாயில்ல, ஒத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் உயிரோடு இருக்கீங்க, நீங்கள் பெர்மனெண்ட்லி ஷிஃப்டட், அதாவது இடம் மாற்றம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி நான் ஒரு ரீசன் காரணமாக சொல்லி உங்களை டெலிட் பண்ண முயற்சிக்கிறேன். அப்போ நீங்கள் உயிரோடு தானே இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஓடிபி வரணுமா இல்லையா? ஆல்ரெடி உங்கள் பழைய நம்பரோட நினச்சதுக்கு ஓடிபி வரணுமா இல்லையா? கன்ஃபர்மேஷனுக்கு வரணும். நான் எல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சிடுறேன், கடைசி வரைக்கும் போகிறேன், தேடுறேன் ஓடிபி எங்கேயாச்சும் கேட்குதான்ட்டு. அதாவது டெலிட் செய்ய முற்படுற உங்களோட ஒரு நம்பருக்கும் ஓடிபி வராது, ஃபில் பண்ணுற எனக்கும் ஓடிபி வராது. ஓடிபியே தேவையில்லை ஃபார்ம் 7
ஃபில் பண்றதுக்கு ம். சப்மிட் பண்ணி ஃபில் பண்ணிட்டு போயிடலாம். எப்ப வேணாலும் யார் வேணாலும் அவங்களோட இதை நம்ம டெலீட் பண்ணிடலாம். டெலிட் பண்ணுற ஃபார்மை ஃபில் பண்ணிடலாம். உங்களுக்கு பிடிக்காத எனக்கு யாரை பிடிக்காத வேணாலும் யாருக்கு வேணா நீக்கலாம். அப்போ பிடிக்காதுன்னா பாஜகவிற்கு காங்கிரஸ் வாக்காளர்களை பிடிக்காது தானே. ம். பாஜகவிற்கு யாரை பிடிக்காது? காங்கிரஸுக்கு ஓட்டு போடுறது. இப்ப தலைவர் ராகுல் காந்தி என்ன சொல்றாரு சென்ற பிரஸ் மீட்ல, டாப் அதாவது 8 of 10 பூத்ஸ் ம். ஆர் காங்கிரஸ் ஸ்ட்ராங் ஹோல் பூத்ஸ்ன்றாரு. காங்கிரஸ் வந்து ரொம்ப மிக பலமாக இருந்த பூத்துக்கள் இருக்க வாக்காளர்களை டெல்லி செய்ய முடிச்சிருக்காங்க அப்படின்றாரு. ம். 2018 இருக்கிற ஸ்ட்ராங் பூத் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. காங்கிரஸ்க்கு எங்க அதிகமான வாக்குகள் பாக்குறாங்க, ம். அதுல இருக்க வாக்காளர்கள் தான் டெல்லி செய்ய முடிச்சிருக்காங்கன்றாரு. இப்போ ஒரு தொகுதியில 300 வாக்குச்சாவடிகள் இருக்கு அப்படின்னா அந்த 300 பூத்துல எந்தெந்த பூத்தெல்லாம் அவங்களுக்கு ஆதரவா இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அந்த பூத்தை மட்டும் கை ஆமா, வைக்கணும். இதுக்கான ஒரு டீம், அதாவது சென்ட்ரலைஸ் கிரிமினல் ஆபரேஷன், இதுக்கு ஒரு டேட்டா எடுக்கிற ஒரு டீம் வைக்கிறாங்க, யாரை டெலிட் பண்ண முயற்சிக்கிறாங்க, இதெல்லாம் முடிவு பண்ணி ஒரு வாக்காளர் டெலிஷன் ப்ராசஸே பண்றாங்க. ஆனா குற்றம் எங்கன்னா, இது அவங்க பண்றது குற்றம்ன்றது ரெண்டாவது, இதற்கு நீ வழி கொடுக்குற பாத்தியா தேர்தல் ஆணையம், உன் வெப்சைட்டே உருவாக்கி டே வாங்கடா எவ்வளோ வேணா வாங்க, கோடி கணக்கில் வாக்காளர்களை திருடுறதுக்கான அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுங்க, ஈஸியாக ஃபில் பண்ணுங்க, யாருக்குமே தகவல் போகாது, நான் பார்த்துக்கிறேன், உன்னை காப்பாற்றிக்கிறேன் அப்படின்னு வாக்கு திருடர்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குற பார்த்தியா, அதுதான் தலைவர் ராகுல் காந்தி குற்றம்ன்றாரு. தேர்தல் ஆணையத்தை கேள்வி கேட்டா பாஜகவுக்கு ஏன் கோவம் வருது? பாஜகவுக்கு எல்லாம் என்ன சொல்றாங்க, நீங்க ஏன் தேர்தல் ஆணையத்தை கேள்வி கேட்கிற, நீதிமன்றத்துக்கு போங்கன்னு சொல்றாங்க. சொல்றாங்களா இல்லையா? ஏன் அனுராக் தாக்கூர் நீ எதுக்கு வந்து குற்றம் சொல்லிட்டு இருக்கத, முட்டு குத்துட்டு இருக்க? சரி, தலைவர் சிஎம் ஸ்டாலின் அவரோட தொகுதியில வந்து போலி வாக்காளர் சேர்க்கப்படும் நீ சொன்ன, நீ போய் கோர்ட்ல ஃபைல் பண்ணு கேஸ. நீ என்னத்துக்கு இங்க வந்து பத்திரிகை பேட்டி கொடுத்துட்டு இருக்க? ஃபைல் பண்ணாரா இன்னும் போறீங்க கேஸ? ஏன் அனுராக் தாக்கூருக்கு ஃபைல் பண்ணல? இங்க ஆதாரம் இல்லை, ஆனா ஃபைல் பண்ண அவரு மாட்டிப்பாருல்ல. தலைவர் ராகுல் காந்தி இன்னும் அதிகமான எவிடன்ஸ் எடுத்துட்டு வந்து எலெக்ஷன் கமிஷனை கையங்கலமா பிடிச்சிட்டா அதோட இணைஞ்சு யார் மாட்டுவா? இப்ப இருக்க பாஜக ஆட்சியாளர்கள் தானே மாட்டுவாங்க. அந்த பயம் இருக்கும்ல. இல்லை, இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, முன்னதாகவே எலெக்ஷனுக்கு முன்னாடியே இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் அப்படிங்கிறத வெளியிடுறாங்க தேர்தல் ஆணையம். அது எல்லா கட்சிகளுக்கும் வழங்கப்படுது. அப்படின்னும் போது அந்த கட்சிகளில் வந்து இப்போ எப்படி சொல்றது, வார்டு உறுப்பினர் போட்டு அது எல்லாத்தையுமே அவங்க மெயின்டைன் பண்றாங்க. அப்படின்னும் போது இது வாக்காளர்களும் அந்த கட்சியினரும் சுதாகரிக்க வேண்டிய இடம். அப்படி நிறைய பேர் இதை நான் கேட்டு பார்த்துருக்கேன். அதாவது எப்படி சொல்றாங்கன்னா, இந்த பொறுப்பு வந்து கட்சிக்காரங்களுக்கு இருக்கு, அதாவது எங்களுக்கு இல்லை. நாங்கள் எங்களுக்கு வர அப்ளிகேஷனாக ஃபில் பண்ணுவோம், கொடுத்துருவோம், ஆனால் வந்து நீங்கள் தான் எல்லாம் சரி பார்த்துக்கணும். கட்சிக்காரங்களும் வாக்காளர்னு வந்துடாதீங்க. நிச்சயமா எப்படி கட்சிக்காரனும் வாக்காளர் தான், சரிங்களா? அது வந்து நீங்கள் சொல்லக்கூடாது. நான் வெரிஃபை பண்ணுறது என்னோட வேலை, வெரிஃபை பண்ணுறதா? என்னோட வேலையை வெரிஃபை பண்ணுவதா? அதாவது யார் வந்து பொறுப்பு, யாருக்கு பொறுப்பு இருக்கிறது? தேர்தல் ஆணையத்தோட பொறுப்பு என்ன? ஒருவரோட வாக்காளர் அடையாளங்களை பாதுகாப்பது ஒண்ணு, அதை நீ திருட வச்சுட்ட. ரெண்டாவது, ஒருத்தரை போலியாக நீக்குவதற்கோ சேர்ப்பதற்கோ வழிவகை செய்யக்கூடாதுன்னு அதையும் நீ பண்ணிட்ட. கடைசியா அவங்கள சேர்த்துட்ட, நீக்கவும் நீக்கிட்ட. இந்த மூணுத்தையும் யார் பண்ணிட்ட? நீ பண்ணிட்ட. இல்ல, நீக்க முடிவதற்கான படிவத்தை தானே அப்ளை பண்ண முடியும், நீக்கிறவே முடியுமா? படிவத்தை அப்ளை பண்ற. அப்புறம் எப்படி மகாதேவபுரா, ராஜ்புரா போன்ற சட்டமன்றங்கள்ல அப்பா பெயர்களில் ABCDH ஜே 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 HHHHH போன்ற பெயர்கள் எப்படி வந்து சேருது? இல்ல, அததான் சொல்றாங்க, ஒரு ஹியூமன் எரரா இருக்கலாம் அப்படின்னு. அதாவது நீங்க தான் வந்து டேட்டா என்ட்ரில நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டேட்டா என்ட்ரில நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க HHHHன்னு டைப் படிப்பீங்களா? ஜே 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 தூக்கத்தை அப்படி பண்ணுவீங்களா? இல்ல இல்ல, இவர்கள் எல்லாம் முட்டு கொடுக்குறாங்க. ஏன்னா இவங்க சலுகை கொடுத்துச்சு. என் கோபாலசாமி ஹியூமன் எரர் சொல்றாரு, பழைய தேர்தல் அதிகாரி. எதுக்கு இப்ப இவங்களாம் வந்து பேசிட்டு இருக்காங்க? எது கருத்து சொல்றாங்க? தேர்தல் ஆணையத்தை போயிட்டு நீ சரி பண்ணு, நிரூபிச்சு காமிச்சிரு, இவங்களாம் வாய மூட்டிருப்பாங்க சொல்ல வேண்டியதானே. சொன்னாங்களா? அதே மாதிரி புலம்பெயர் தொழிலாளர்களை வந்து ரொம்ப ஏளனமா பேசுறாங்க. அவங்க வேற ஒரு பகுதியில இருந்து இந்த பகுதிக்கு வராங்க, வேலைக்கு வராங்க, அவங்க இந்த பகுதியில வாக்களிக்க கூடாதா, அவங்க வாக்காளர் அடையாள அட்டையை மாத்திருக்க கூடாதா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. அதாவது புலம்பெயர்ந்த யாரு நீ சொல்ல தொழிலாளர்கள், திருப்பூர்லயே பீகார்ல வந்து எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இங்க வாக்காளர் அட்டை இருக்கு. இவங்க உடனே நிரூபிச்சு காமிக்க சொல்லுங்களேன். நாங்க ஏன் நிரூபிக்கணும்? பர்டன் ஆஃப் ப்ரூஃப் எங்கிட்ட இல்ல, தேர்தல் ஆணையத்திடம் இருக்கு. நாங்க போய் பீகார்ல போயிட்டு இவங்களுக்கு அங்க வாக்கு இருக்கான்னு தேடுற அளவுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை. அதோட பொறுப்புணர்வு யாருக்கு இருக்கணும்? யாருக்கு இருக்கணும்? தேர்தல் ஆணையத்திடம் இருக்கணும். நீ என்ன பண்ற? பீகார்லயே அவங்க வாக்கு வச்சுக்கிற, தமிழ்நாட்டிலேயே அவங்க வாக்கு வச்சுக்கிற. அப்ப தவறா இல்லையா? தவறா இல்லையா? ஒரே ஆள் 2 இடங்கள் இருப்பது தவறா இல்லையா? முதல்ல அவங்க சொந்த வீடு இங்க இல்ல, புலம்பெயர்ன்றது. அவங்க இங்க செட்டில் ஆயிட்டதுக்கு அப்புறம் நீ வாக்கு கொடு, நாங்க இல்லைன்னு சொல்ல. அவங்க சொந்த வீடு வாங்கட்டும், எல்லாம் பண்ணிட்டோம். அவங்க குடும்பங்கள்லாம் இங்க இருக்கா?
இல்லை, அவங்க தான் இருக்காங்க. குடும்பங்கள்லாம் எங்க இருக்கு? இன்னும் பிஆர்ல தான் இருக்கு. ஸோ அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, கிடைக்கிற சின்ன 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 விஷயங்களை வச்சு ஏதாவது ஒரு முட்டு கொடுத்துட முடியுமா, இதை மூடி மறைச்சிட முடியுமா அப்படின்னு பாக்குறாங்க. ஏன் இந்த ஜிஎஸ்டி எடுத்துக்கோங்க. ஜிஎஸ்டி என்ன சொல்றாங்க? 10% குறை, 28ல இருந்து 18 ஆக்கு. மக்கள்லாம் முட்டாள். அது பொருளாதாரத்துக்கு ஏற்படுகிற ஒரு மறுமலர்ச்சிங்கிறாங்க. அது இல்ல, இருங்க, அதான் சொல்றேன்ல, மக்கள்லாம் முட்டாள். அவங்க சலுகையை கொடுத்துரும் வச்சுக்கோங்களேன், அந்த சலுகையை பெருசா எடுத்துப்பாங்க, வாக்கெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க, உரிமையை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க, கண்டுக்காம போயிடுவாங்க நினைக்கிறான்ல. அதுதான் நம்மளுடைய முட்டாள்தன்மை அவன் நினைக்கிறான். இப்போ என்ன சொல்றாங்க, வானதி ஸ்ரீனிவாசன் இருக்க என்ன பண்றாங்க, கோயம்புத்தூர் ஒரு பேக்கரிக்கு போறாங்க. மிக்சர் வந்து எவ்வளோப்பா, முன்ன ஒரு 600 ரூபாய் இருந்துச்சு, இப்போ 550 ரூபா குறைஞ்சிது. சரி, பால்கோவா எவ்வளோப்பா, முன்ன இவ்வளோ இருந்துச்சுன்னு விளம்பரம் எடுத்துட்டு இருக்காங்க எம்எல்ஏக்களை வச்சு. சரிங்களா? ஏன்னா ஜிஎஸ்டியை குறைச்சா விலை குறையுன்ற தெரிய அறிவு எங்களுக்கு இல்லையா? ஆனா இந்த 8 வருஷமா, கடந்த 8 வருஷம் தலைவர் ராகுல் காந்தி 2017 கரெக்டா சொன்னாரா இல்லையா? 18% மேல ஜிஎஸ்டியை ஸ்லாபை வைக்காதீங்கன்னாங்க. தலைவர் ராகுல் காந்தி சொன்னதான் நீங்க இப்ப பண்றீங்க. தலைவர் ராகுல் காந்தி தான் இவங்களுக்கு கண்டென்ட்டே கொடுப்பாங்க, பாலிசியே கொடுப்பாங்க, என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க, வேற வழி இல்லாம திருந்திப்பாங்க. இந்த விவசாய சட்டங்கள் ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும். அப்ப இந்த 8 வருஷம் இந்த மக்களை சுரண்ணிய, 28 ஸ்லாபை வச்சு சுரண்ணிய, அப்ப அது திருட்டு இல்லையா? அதுவும் திருட்டு தானே, கொள்ள தானே. இப்ப 10% குறைச்சிட்டா அப்ப பொருளாதாரம் வந்து சீரழில தான் போகணும்னு தெரியுது இல்ல. இப்போ நீ 10% குறைக்கிற, அப்ப இந்திய பொருளாதாரத்துக்கு பாதிப்பு இல்லைன்றது உன்னை சொல்லற. அப்ப அந்த 8 வருஷம் மக்களை கொள்ளை அடிச்சிருக்குன்னு அர்த்தம். அப்ப நீ என்ன பண்ற? உன் வாக்கு திருட்டு மேல பயத்துல என்னென்ன பண்ணுன்னு தெரியாம நீ நல்லது பண்ணிட்டு இருக்க மக்களுக்கு. அப்ப அதுக்கும் காரணம் யாரு? தலைவர் ராகுல் காந்தி. தலைவர் ராகுல் காந்தி மக்களுக்கான போராட்டத்தை கையில எடுத்ததால வேற வழி இல்லாம எல்லா நல்லதுகளையும் மக்களுக்கு இவங்க பண்றதுக்கான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்களா இல்லையா? இப்ப 23 செப்டம்பர் 2025 தேர்தல் ஆணையம் அவங்க வெப்சைட்டுக்கு ஒரு புது ரிவிஷன் பண்றாங்க. என்ன பண்றாங்க? இதுக்கு மேல நான் சொன்ன இந்த போலி வாக்காளர் அடையாளத்தை திருடுவது, சரிங்களா, ஃபேக் லாகின் பண்ணுவது, ஃபார்ம்ஸ் டெலிஷன் பண்ணுவதெல்லாம் 22 செப்டம்பர் வரை நடந்து கொண்டு இருந்தது. 23 செப்டம்பர் ஒரே அடியா ஓவர் நைட்ல எந்த ஒரு ஃபார்மல் ப்ரெஸ் ரிலீஸும் இல்லாம ஆதார் ஓடிபி வெரிஃபிகேஷன் அதை வைத்து கொண்டு அது பண்ணுனா மட்டும்தான் இதுக்கு மேல வாக்காளர் கரெக்ஷன், வாக்காளர் டெலிஷன் இதெல்லாம் பண்ண முடியும்ன்றத கொண்டு வர. ஆனா ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் நான் இப்போ வரைக்கும் பார்க்கல. இது எவ்வளவு பெரிய மாற்றம். அந்த திருத்தத்தை வந்து செஞ்சுட்டாங்க, அந்த திருத்தத்தை செஞ்சுட்டாங்க. இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க, வாக்காளர் உரிமைகள் மீட்கப்பட்டது, பாதுகாக்கப்பட்டது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. தேர்தல் ஆணையம் தலைவர் ராகுல் காந்தியிடம் இருந்து தன்னை காப்பாற்றி கொண்டு விட்டது. இதை மாற்றி இதை மட்டும் அப்படியே விட்டுருந்தாருன்னா தலைவர் ராகுல் காந்தி இந்த இந்திய மக்களுக்கே உலகத்துக்கே இதை அம்பலப்படுத்தியிருப்பார். இப்படி ஒரு திருட்டு உங்க வெப்சைட்ல நடக்குதுன்ட்டு. அதை காப்பாற்றி கொண்டார்கள். மக்களுக்கு ஒன்றும் பண்ணல, அவங்கள காப்பாத்திக்கிட்டாங்க. ஏன்னா 7 நாள் கெடு கொடுத்தார் தலைவர். ஒரு வாரம் 7 நாள் வந்து கெடு கொடுத்திருந்தாங்க. 18ஆம் தேதி ஆரம்பிச்சு 7 நாள் கெடு கொடுத்தார் தலைவர். என்ன சொன்னார்? கர்நாடகா சிஐடி கேட்கிற முழு தகவலையும் கொடுன்னாரு. இவங்க கொடுக்க போறது இல்லை, கொடுத்தா மாட்டிப்பாங்க. இப்ப நம்ம கொடுக்காமே இருக்கணும், நம்மளையும் காப்பாத்திக்கணும். நான் வெப்சைட்டை லாக் பண்ணணும், செக்யூரா இருக்க மாதிரி காமிச்சு மக்கள்கிட்ட பயப்படணும், இந்த வெப்சைட் மூலம் திருட்டே நடக்கின்ற மாதிரி காமிக்கணும். ஆனா நாங்க தமிழ்நாடுல தலைவர் ராகுல் காந்தி யூத் ஆஃப் தி கண்ட்ரி மஸ்ட் கம் ஃபார்வர்ட்னு சொன்னதால நாங்க டெமோ வீடியோ எடுத்து வச்சோம். 22ஆம் தேதி வீடியோ எடுத்தோம். இந்த ஸ்கிரீன் ரெக்கார்டர்ல 22ஆம் தேதி இந்த வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எடுத்தோம். கையும் களவுமாக மாட்டிக்கொண்ட 22ஆம் தேதி இப்படி இருந்துச்சு, 23ஆம் தேதி இப்படி இருக்குன்னு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு எங்க கிட்ட இப்ப ப்ரூஃப் இருக்கு. அதனால அவங்க தப்ப முடியாது. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான், மாட்டிட்டான். 2023 தேர்தலில் அதே தொகுதியில பெங்களூர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான முறைகேடுகள் இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு குற்றச்சாட்டு எழுது. அப்போ அதுல 3 பேரை மேல நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. திரும்ப கட் பண்ணீங்கன்னா அடுத்த 1.5 வருஷம் கழிச்சு இப்போ திரும்ப இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாடாளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் அதே தொகுதியில போய் சொல்றாரு, கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட போலி வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னு. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, அப்படியான முறைகேடுகள் இங்க நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க? அதாவது இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு செயின் ஆஃப் குற்றம், ஒரே குற்றம் பல ஆண்டுகள் நடந்துட்டு இருக்கோம். இப்போ போதைப் பொருட்கள்லாம் வந்து இப்போ வரைக்கும் குற்றங்கள் போயிட்டே தான் இருக்கு. குற்றங்கள் ஒன்றும் முழுமையாக தடுத்து நிறுத்தப்படவில்லை. இந்த குற்றங்கள் நடந்து கொண்டே, போதைப் பொருள்கள் வந்து கைமாறிக்கொண்டே இருக்கும் போது ஒரு செட் ஆஃப் பீப்புள் மாட்டுவாங்க. இப்போ மாட்டும் போது என்ன பண்ணுவாங்க, போலீஸ் வந்து நடவடிக்கை எடுத்து விட்டாச்சு அப்படின்னு. அப்போ போதைப் பொருள் ஒழிந்து விட்டு தானே குற்றம் நடந்து கொண்டு தானே இருக்கு. இப்போ அந்த மாதிரி தான் உங்க வாக்கு திருட்டுன்ற குற்றம் நடந்து கொண்டே இருக்கும் போது கண்டிப்பா அகப்படுவாதான் செய்வாங்க. அவ்வளோ புத்திசாலிகள் இல்லை சில பேர்.
அப்போ ஒருத்தன் அகப்பட்ட போது அவனை தண்டித்தார்கள். அந்த செயின் லிங்கை கட் அந்த செயின் லிங்க்ல அந்த லிங்கை மட்டும் கட் பண்ணாங்க. செயின் ஓடிட்டே தான் இருக்கு. இப்போ குற்றம் நடந்து கொண்டே தான் இருக்கு. இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? தலைவர் ராகுல் காந்தி கூறியவாறு 1,250,000 வாக்காளர்கள் போலி என்ற குற்றச்சாட்டு வச்சா இந்நேரத்துக்கு 2 மாசத்துல நிரூபிக்க காண வேண்டிய இது அவங்ககிட்ட கடமை அவங்ககிட்ட தான் இருக்கு தேர்தல் ஆணையம். அதை விட்டுட்டு தலைவர் ராகுல் காந்தியை கேள்வி கேட்பதோ, தலைவர் ராகுல் காந்தி கூறுவது ஆதாரம் பெற்றதுன்னு சொல்வதோ அவங்க வேலை இல்லை. தலைவர் ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர். அவர் மக்களை காப்பாற்றுவதற்காக, மக்களின் ஜனநாயகத்தை மீட்பதற்காக குரல் கொடுக்கிறாரு. இப்போ நீ தேர்தல் ஆணையம் அவரை மக்களின் ரெப்ரஸன்டேட்டிவ், பீப்புள்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் தானே ராகுல் காந்தி தலைவர். அப்போ பீப்புள் தானே கேள்வி கேட்குறாங்க அர்த்தம். அப்போ அவங்க பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்காங்க. அதை பதில் சொல்ல மாட்டுறாங்க. ஏன்னா அவங்க முதலாளி மோடி, அமித்ஷா, நீ பதில் சொல்லாத, அவன் பார்த்துக்கிறேன், உன்னை பாதுகாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுப்பதால் தான் அவங்க இப்போ இலக்காரமாக இருக்காங்க. மக்கள் நாம் என்ன பண்ணணும்? தலைவர் ராகுல் காந்தி வெறும் 60% பேர் பாஜக எதிராக இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் இந்த குரல் கொடுக்கல. 99 கோடி வாக்காளர்களுக்கும் தலைவர் ராகுல் காந்தி குரல் கொடுத்துட்டு இருக்காரு. ஏடா டே, உங்க வாக்காளர் அடையாளத்தை திருடி இருக்காங்க, அதுக்கான ப்ராசஸுக்கு தேர்தல் ஆணையமே உதவி இருக்கு. நீ இன்னும் விழிச்சு கொள்ளனா உன்னோட மொத்த உரிமைகளும் இந்த நாட்டில இருந்து பறிக்கப்படும். நீ விழித்து கொண்டு தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக குரல் கொடு. புரட்சிலாம் கேட்கல, குரல் கொடு, நியாயமான குரல் கொடு. இந்த ஜென்சி புரட்சின்னு சொல்லிட்டாரு. நேபாளத்துல நடந்த மாதிரி இங்க ஒரு கலவரத்தை நினைக்கிறார் தலைவர். எந்த காலத்திலயுமே ஜென்சி புரட்சி சொல்ல. தலைவர் என்ன சொன்னாரு? யூத் ஆஃப் தி கண்ட்ரி, ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி, ஜென்சி ஆஃப் தி கண்ட்ரி ஷுட் கம் ஃபார்வர்ட் அண்ட் சேவ் த டெமோக்ரஸி அண்ட் கான்ஸ்டிடியூஷன்றாரு. நாங்க அதானே பண்ணிட்டு இருக்கோம். நாங்க இப்ப என்ன புரட்சியா பண்றோம்? நாங்க என்ன கலவரங்களா பண்றோம்? மக்களிடையே தேர்தல் ஆணையத்தில் நடந்த குற்றத்தை வெளிச்சம் போட்டு தானே காமிச்சிட்டு இருக்கோம். மக்களுக்கு விழிப்புணர்வு தானே ஏற்படுத்திட்டு இருக்கோம். இப்ப ஜனநாயகத்தை மீட்பதற்கான உதவிகளை தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நாங்க எப்பவுமே பொறுப்பானவர்கள். தலைவர் ராகுல் காந்தி இளைஞர்களை பொறுப்பாக ஜனநாயகத்தை காப்பாற்ற தான் சொல்லியிருக்காரு, தவிர்த்து கலவரங்கள் செய்யணும்னு சொன்னது இல்லை. இவங்க வாய்க்கு வந்தபடி பேசி கொண்டிருப்பதுன்றதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லணும் அவசியம் இல்லை. அதனால என்ன சொல்றோம்னா, இந்த குற்றம் நடந்திருக்கு, வாக்கு திருட்டு நடந்திருக்கு. அதுக்கு தேர்தல் ஆணையம் கைக்கூலியாக பாஜகவிற்கு செயல்பட்டு இருக்கு. இப்ப கடந்த ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல இது நாடு முழுக்க இந்த ஓட்டு திருட்டு நடந்திருக்கு அப்படின்னா, இப்ப தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட பாஜக கூட்டணி 18% வாக்கு வாங்கியிருந்தாங்க. அதற்கு பின்னாடியும் இப்படியான ஏதோ ஒரு ஓட் ஃபார் டெமோக்ரஸி அப்படின்ற அமைப்பு 2024 ஒரு ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த தேர்தல் முடிந்தவொடனே, தமிழ்நாட்டில் தேர்தல் முடிந்தவொடனே அன்று மாலை 5 மணிக்கு அப்புறம் தேர்தல் முடியுதா? அதான டைம். 6 மணியோட முடியுது. சரி. அதுக்கப்புறம் ஒரு சதவீதம் சொல்றாங்க. இது 60.00% வாக்காளர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. சும்மா வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள். போலிங் எவ்வளோ இருக்கு. ஆனா அது டென்டேட்டிவ் தான், ஃபைனல் இல்லை. ஆனா குறிப்பு, அதாவது ஃபைனலை வெளியிடவே இல்லை. நிறைய பேர் போராட்டங்கள் பண்ணி அதுக்கப்புறம் கடைசியா ஃபைனல் வெளியிடும் போது 6% கூடி இருக்கு 1 மணி நேரத்துல. அதாவது கடைசி ஃபைனல் எது கவுண்ட் 6% கூடி இருக்கு. அது எங்க இருந்து கூடிச்சு? இது வெறும் தமிழ்நாட்டில் அந்த ரிப்போர்ட்டை படிச்சு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மட்டுமல்ல, உத்தரப்பிரதேசம், பீகார், சத்தீஸ்கர், ராஜஸ்தான் எல்லாத்துலேயுமே அந்த வாக்காளர்கள் கடைசியில் ஃபைனல், அதாவது டென்டேட்டிவ் முதல்ல கொடுத்த வாக்கு சதவீதமோ ஃபைனல் ரிப்போர்ட் கொடுத்த வாக்கு சதவீதமோ ஒரு 6-8% ஏறி இருக்கு. அப்போ அது பெரிய குற்றமா இல்லையா? இந்நாள் வரைக்கும் அது மர்மமா இருக்கு. இல்ல அப்படின்னா அங்க இருக்கிற பூத் முகவர்களுக்கோ அங்க இருக்கக்கூடிய அந்த பகுதியை சார்ந்தவர்களுக்கோ தெரியாதா இவ்வளவு பேர் உள்ள வராங்க, இவ்வளவு பேர் வெளில போறாங்க அப்படிங்கிறது? அது சிசிடிவி இருக்காதா? இப்போ ஒரே ஒரு விஷயம் சொல்றோம்ல, இதான் நான் கேட்டுட்டு இருக்கோம். நீங்க என்ன சொல்றீங்கன்னா, எங்களையே கேள்வி கேட்டிருக்கீங்க. எப்படி? நான் எங்களோட கடமை தேர்தல் நடத்துவதா? எங்களோட கடமை ஒழுங்காக வாக்களிக்காக இல்லையா பார்ப்பதா? எங்களால வாட்ச் மட்டும் தான் பண்ண முடியும். நீ பண்ற தில்லுமுல்லாம் உனக்கு தான் தெரியும். அப்ப நீ என்ன பண்ணணும்? வெளிச்சம் போட்டு காட்டு, நான் ஒன்றும் பண்ணலன்ட்டு. டிரான்ஸ்பரன்சியா யாரெல்லாம் வாக்கு பண்ணாங்க லிஸ்ட் கொடு. நீ என்ன பண்ற? சரி, நீ புனிதமானவன் தானே, திருடெல்லாம் பண்ணல, லிஸ்ட் கொடு. என்ன பண்ணு? ஒரு எக்ஸாம்பிளை வை. ஒரு சட்டமன்றத்தில் ஒரு 5 அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு 10 பூத்தோட யார் வாக்களிச்சாங்க, யார் வாக்களிக்கல டேட்டா கொடு, நாங்கள் வெரிஃபை பண்ணிக்கிறோம். அவன் வாக்களிச்சானா வாக்களிக்கலான்ட்டு அன்னைக்கு ஈவினிங்கே கொடு, அடுத்த நாள் வெரிஃபை பண்ணிக்கிறேன். மை வச்சிருப்பல்ல, வீடியோ வருது இல்ல, நீ லைவ் பண்ணு, அந்தந்த சட்டமன்றத்துக்கு லைவ் பண்ணு. முடியுமா? டெக்னாலஜி வளர்ந்துருக்குல்ல. எதையும் பண்ண மாட்டாங்கம்மா, சரியா? ஏன்னா அவங்க பாஜக கைக்குள்ளேயே எப்பயோ ஆயிட்டாங்க. அவங்கள ஆட்சியில் அமர வைக்கிறது மட்டும்தான் அவங்கள தலையாய கடமையா இருக்கு.
அதையும் மீறி மக்கள் காங்கிரசுக்கு வாக்களித்து கொண்டுதான் இருப்பார்கள். அவருக்கு அது பயம் வந்துதான் ஏதேதோ உருட்டுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ காங்கிரஸ் மட்டும்தான் அவங்களோட பிரதான இலக்கா, அல்லது காங்கிரஸ் கூட யாரெல்லாம் கூட்டணி வச்சிருக்காங்க? இப்ப இந்தியா கூட்டணிகளோட எல்லா பகுதிகளிலும் இந்த கையாடல் நடக்கும்னு நினைப்பேன். அதாவது காங்கிரஸ் தான் வந்து தலையாய கட்சி, சரிங்களா? காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கவங்க தான் வந்து அவங்களுக்கு எதிரி. இப்போ இந்தியா கூட்டணி முழுவதுமே தான் அவங்க வந்து குறிப்பார்த்து வாக்கு திருட்டை மேற்கொண்டு இருக்காங்க. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேனே, அகிலேஷ் யாதவ் கடந்த 2022 சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் வைக்கிறார். 18,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கார்கள், நீக்கிருக்காங்க. அதாவது மிகவும் பிற்படுத்தப்பட்ட கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. அவங்களாம் யாரோட வாக்காளர்கள்? அகிலேஷ் யாதவோட வாக்காளர்கள். அப்போ போயிட்டு அஃபிடேவிட் கொடுக்குறாங்க, 18,000 பேர் நீக்கி விட்டீங்கன்னு சொல்லிட்டு அஃபிடேவிட் கொடுக்குறாங்க. ஆனால் தேர்தல் ஆணையம் அதை சரி செய்யவில்லை. எலெக்ஷன் முடிந்து விட்டது. அவங்க என்ன சொல்ற, நிறைய தொகுதிகளில் ஒரு நேரோ மார்ஜினில் இதனால தான் தோற்று போனோம்ன்றாங்க. 2025 அந்த அஃபிடேவிட்டுக்கு என்ன பண்ணீங்க கேட்கும் போது, நீங்க அஃபிடேவிட்டே கொடுக்கலன்னு பச்சையா போய் சொல்றாரு கணேஷ்குமார். அது எவ்வளவு பெரிய பச்சை பொய். அப்ப அது யார் சொல்லி பேசுறாரு? பாஜக சொல்லி பேசுறாரு. நான் பாத்துக்கிறேன், நீ சொல்லு, அவன் என்ன பண்ண போறான் அப்படின்ட்டு. ஆனா அடுத்த நாளே அகிலேஷ் யாதவ் 18,000 அஃபிடேவிட்டோட ஜெராக்ஸ் எடுத்து போய் சப்மிட் பண்றாரு. அவன் வாய் அடிச்சு போறான், இப்போ பதில் சொல்ல முடியல. அதே மாதிரி டெல்லி எலெக்ஷன்ல ஆம் ஆத்மி என்ன சொல்றான், 42,000 வாக்காளர்கள் டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்றான். இது வந்து இந்தியா கூட்டணியை மட்டுமே டார்கெட் செய்து பாஜக எதிராக இருக்க அனைவரையும், மாநிலங்கள் முதல் தேசியம் வரை இருக்க எல்லாரையுமே டார்கெட் செஞ்சுட்டு இருக்காங்க. யாரெல்லாம் நமக்கு எதிரியா வருவாங்களோ அவங்களுடைய வாக்குகளை நான் முதலே சொல்லிட்டேனே, நீ ஓட்டு போடு, பாஜக மட்டும் தான் ஓட்டு போடு, அப்படி இல்லைன்னா உன் வாக்கு திருடுவேன், உன் வாக்கை நீக்குவேன், போலி வாக்கர்களை சேர்த்து நான் ஆட்சியை பிடிப்பேன். இதுதான் அவங்க சொல்றாங்க. இந்த தேர்தலில் என்னால் வாக்கு செலுத்த முடியல, நான் வந்து ஓட்டு போடலான்ங்கிறதுக்காக போய் பார்க்குறேன், என்னோட வாக்கு இல்லை, என்னுடைய பூத்தில் இல்லை அப்படின்னா அடுத்த தேர்தலில் என்னால் ஓட்டு போட முடியும்ல? அதாவது நீங்க ரொம்ப எளிதா வாக்குரிமையை வந்து கையாடுறீங்க. இப்போ இந்த வாக்குரிமைன்றது தான் வந்து நான் இப்போ இருக்கிற அருண் பாஸ்கர் ஒரு சாமானியனுடைய சொல்றேன் அதான் நாங்களும் சொல்றோம். அவன் சாமானியன்றதால தான் தலைவர் ராகுல் காந்தி எல்லாருக்கும் குரல் கொடுத்துட்டு இருக்காரு. சாமானியன் அவன் பார்த்துப்பான்னு இருந்தானா தலைவர் ராகுல் காந்தி குரல் கொடுக்க வேண்டியவே இல்லை. தலைவர் ராகுல் காந்தி என்ன சொல்றாரு? ஐ எம் ஹியர் டு ஒன்லி பிரிங் த ட்ரூத், ஐ எம் நாட் ஹியர் டு சேவ் த டெமோக்ரஸி, இட் இஸ் பீப்புள்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு கம் அவுட் அண்ட் சேவ் த டெமோக்ரஸின்றாரு. தலைவர் சரியா தான் சொல்றாரு. தலைவர் தனி மனிதனா விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும். மக்கள் நீங்க தான் முன்னுக்கு வரணும், உங்க ஜனநாயகத்தை காப்பாத்த. இதனால் இது என்னோட ஜனநாயகம் மட்டும் இல்லை, உங்களோட ஜனநாயகமும் சேர்த்துதான் அப்படின்றாரு. அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஏழை எளிய மக்களை பாதிக்கப்படுறது, அவங்க முட்டாளாக்குறாங்கன்னு தான் இப்ப நாங்க வாதத்தையே வைக்கிறோம். இப்போ ஏழை எளிய மக்கள் எனக்கு வாக்கு இல்லைன்னா அவனால என்ன பண்ண முடியும்? ஒரு 2 நாள் புலம்ப முடியும், அவ்வளவுதான். அதன் பிறகு அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுவான். இதுதான் தேர்தல் ஆணையம் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட அறியாமை, அவங்களோட இயலாமை, அவங்களோட அறியாமை, அவங்களோட முட்டாள்தனம் நினைச்சுக்கிட்டு தான் தேர்தல் ஆணையம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்க வந்து அவங்க வாக்குரிமையை பறிச்சாலோ நம்ம ஆட்கள் வந்து ஒன்றும் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு தான் இருப்பாங்க. இப்போ சென்னை மாதிரி பகுதிகளில் 60% வாக்குகள் மட்டும்தான் வரும். பெருங்கோடீஸ்வரர்கள் அவங்களாம் பார்த்தீங்கன்னா வாக்கு அளிக்க மாட்டாங்க, சரிங்களா? அவங்க வாக்கு ரொம்ப கம்மியாக போலாகிற இடம் வந்து சென்னை தான். இல்லை சொல்கிறேன், அவங்க வாக்கு அளிக்கலனாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, வாக்கு அளித்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ மக்கள் இருக்காங்க, அடித்தட்டு மக்கள், அவங்க வந்து அவங்களுக்கு உரிமைகள் வேணும், அவங்களுக்கு சலுகைகள் வேணும், அவங்களுக்கு வந்து வளர்ச்சி வேணுன்றவங்க தான் வாக்கு அளிக்கிறாங்க. வாக்கு அளிக்க போகும்போது நாங்கள் வாக்கு இல்லை, போய் என்ன சொல்கிறாங்க, ஜோனல் ஆஃபீஸரை போய் முறையிடுன்னுவாங்க. இப்போ இங்கேருந்து அங்கே நடந்து போயிட்டு அங்கேருந்து நடந்து வரதுக்குள்ளே எலெக்ஷன் முடிச்சிடும். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு கம்ப்ளைண்ட் எடுப்பாங்க, சரிங்களா? ஆனா போடா அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லி பொறுமையாக ஆட் பண்ணுவாங்க. இதான் நடக்குதா இல்லையா? இதை தான் தேர்தல் ஆணையம் பயன்படுத்தி கொண்டு இந்த வாக்கு திருட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. அவங்களை ஏமாத்தி வாக்களை நீக்கி கொண்டு இருக்காங்க. இதான் தலைவர் ராகுல் காந்தி இன்று கண்டுபிடிச்சு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காரு. ஆதலால் நாங்கள் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறோம், கடந்த 2024 தேர்தலில் 1,35,000 கோடி செலவாயிருக்கு தேர்தல் நடத்த, சரிங்களா? இது யாரோட பணம்? மக்களுடைய வரி பணம். மக்களுடைய வரி பணம். அவன் ஆட்டோ ஓட்டி கூலி தொழிலாளியாக இருந்து விவசாயம் பண்ணி சம்பாதிச்சு கடுமையாக வேர்வை சம்பாதிச்ச பணம். அதை வைத்து கொண்டு நீ சிறந்த நியாயமான தேர்தல் நடத்தி ஆட்சியாளரை கண்டுபிடிப்பன்னு பார்த்தா நீ என்கிட்ட இருந்து காசையும் வாங்கிக்கிற, என் வாக்காளர் அடையாளத்தையும் திருடிப்ப, வாக்கையும் நீக்கிப்ப, வாக்கையும் போலியா சேர்த்துப்ப. கடைசியில் எங்களோட விருப்பமான யாரை நாங்கள் வரணும்னு ஆசைப்படுறோமோ அவங்களையும் நீ ஆட்சியில் கொண்டு வர மாட்டேன். போலியா எல்லாத்தையும் பண்ணி வாக்கு சேர்த்து வாக்கு திருட்டில் ஈடுபட்டு பாஜகவே நீ ஆட்சியில் வைப்பனா அது குற்ற செயலா இல்லையா? ஜனநாயக படுகொலையா இல்லையா? ஒரு பச்சை துரோகம் இல்லையா?
அப்போ நாங்கள் என்ன கேட்குறோம்னா, மக்கள் 99 கோடி வாக்காளர்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் தான் வைக்கிறோம். எல்லாரும் முன்ன வாங்க. வாக்கு திருட்டு ஏற்படுத்திருக்குன்றது அம்பலம் ஆயிடுச்சு. வீதிக்கு வர வேணாம். நீங்க சுப்ரீம் கோர்ட்டை கேள்வி கேளுங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னோட கடையாள கடமை என்ன? மக்களுக்கு அவங்க வாக்குரிமை, ஜனநாயக உரிமை பறிக்கப்பட்டால் நீ தான் முதலாளா கேள்வி கேட்கணும். நீ போய் கேள்வி கேளு. குற்றத்தை கண்டுபிடிச்சு 2024 பாராளுமன்ற தேர்தலை ரத்து செய். மோடியை கீழே இறக்கு பிஎம்ல இருந்து. மறுபடியும் ஃபேரான எலெக்ஷன் வை. மக்கள் நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் யாருக்கு ஓட்டு போடணும்ட்டு. அப்படி ஒரு முடிவை கொண்டு வர வேண்டும். மக்கள் அதற்கு முன் கேள்வி கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றிங்க சார். நன்றி.